டூஜி வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே வழி ஆதாரமாக இருக்கக்கூடிய சாதிக் பாஷாவை கொலை செய்வதுதான் என்று கனிமொழி அவர்கள் தீட்டிய திட்டம் வெற்றிகரமாக முடிந்தாலும் உண்மை காலம் கடந்து நிற்கும் என்று கூறுவார்கள். தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள ஆடியோ தான் தற்பொழுது திமுகவினர்களுக்கு பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் பொங்கலை கூட நிம்மதியாக கொண்டாட முடியவில்லை என்று பல திமுக நிர்வாகிகள் தற்பொழுது தலையில் அடித்து கதறும் விதமாக இணையதளங்களில் வைரலான பதிவுகளையும் பதிவு செய்து வருகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே நீதி என்றும் நிலைக்கும். டூஜி வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்ட ஆர். ராசா, கனிமொழி, டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன் போன்றவர்கள் சிறையில் இருந்து தப்பிப்பதற்கு கொலை செய்யக்கூட தயங்க மாட்டார்கள் என்பதற்கு இதுதான் உதாரணம். தற்பொழுது நீதி வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஆடியோவை வெளியிட்டிருக்கிறேன் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் சாதிக் பாஷா அவர்களின் சமீபத்தில் பேசிய ஒரு பேட்டியின் பொழுது என்னையும் கொலை செய்வதற்காக திமுகவின் நிர்வாகிகள் மிரட்டினார்கள். எனது உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அதற்கு திமுகவின் தலைவர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று பிரஸ் மீட்டில் செய்தியாளர்களின் சந்திப்பிலும் கூறியுள்ளார் அவரது சாதிக் பாஷா அவர்களின் மனைவி. தற்பொழுது டூஜி வழக்கில் மீண்டும் மேல்முறையீடு வழக்கு விசாரணை வருகின்ற 27ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் கனிமொழி அவர்களை விசாரணை செய்வதற்காக சிபிஐ துறையினர் தற்பொழுது சென்னைக்கு வந்தடைந்துள்ளார்கள். கனிமொழி அவர்களை விசாரணையே மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா இல்லை என்றால் ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது போல் டூஜி வழக்கில் மீண்டும் திகார் சிறைச்சாலையில் குடும்பத்துடன் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். உயிரை பறித்துவிட்டு சிறையிலிருந்து தப்பித்த கொலைகார கும்பல், திருட்டு கும்பலுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீர்கள் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.